அன்பார்ந்த திருப்பூர், கோவை, ஈரோடு, நீலகிரி, பொள்ளாச்சி, நாமக்கல் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகள் அடங்கிய மண்டல செயற்குழு கூட்டத்தை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திருப்பூர் மண்டல செயலாளர் சிறுத்தை வள்ளுவன் அவர்களே, கோவை மண்டல செயலாளர் இலக்கியன் அவர்களே, நீலகிரி மண்டல செயலாளர் துரை ராஜேந்திர பாபு அவர்களே, பொள்ளாச்சி மண்டல செயலாளர் கேசவ மருகன் அவர்களே, ஈரோடு மண்டல செயலாளர் ஜாஃபர் அலி அவர்களே, நாமக்கல் மண்டல செயலாளர் பழ மணிமாறன் அவர்களே, திரண்டிருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற பல்லடம் தொகுதி மாவட்ட செயலாளர் ஓ ரங்கசாமி அவர்களே, திருப்பூர் வடக்கு தொகுதி மாவட்ட செயலாளர் APR மூர்த்தி அவர்களே, இந்த செயற்குழுவுக்கான நோக்கத்தை விளக்கி உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் மாநில பொருளாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி SS பாலாஜி அவர்களே, நமது கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு அரசின் சமூக நீதித்துறை அமைச்சருமான தம்பி வன்னியரசு அவர்களே, இந்த நிகழ்வை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற மாநில பொறுப்பாளர்கள் தம்பி துரை வளவன் அவர்களே, மிசா தங்கவேல் அவர்களே, பழ சண்முகம் அவர்களே, தமிழ்வேந்தன் அவர்களே, மற்றும் நிகழ்வை முன்னின்று நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தொகுதி மாவட்ட செயலாளர்களே, மண்டல துணை செயலாளர்களே, மாநில பொறுப்பாளர்களே, பல்லடம், திருப்பூர் வடக்கு நிர்வாகிகளே, இந்நிகழ்வில் பங்கேற்றுவதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தலைமை ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த தோழர்கள் கு.க. பாவலன், வே. கனியமுதன், பொதினி வளவன், தகடூர் தமிழ்ச்செல்வன் ஆகிய தோழர்களே, நன்றி உரை ஆற்றவிருக்கிற திருப்பூர் தெற்கு தொகுதி மாவட்ட செயலாளர் இரா சுப்பையா அவர்களே, திரளாக கூடியிருக்கிற நெடுநேரமாக காத்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி, நீங்களா உட்கார மாட்டீங்களா? இந்த இடத்துல எதுக்கு இவ்வளவு நெருக்கடி? பேசுறது எப்படி? நீங்க இவ்வளவு இறைச்சல் போட்டு இருந்தா நான் எப்படி பேச முடியும்? உட்காருப்பா, கீழே உட்காருப்பா, கீழே உட்காருங்க. ராசிபுரத்தில் படத்திறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வேண்டியிருந்தது. அங்கேயே மணி 5 மணிக்கு மேலாகிவிட்டது. அதன் பின்னர் வழியிலே ஒரு சந்திப்பு, இவற்றையெல்லாம் முடித்துக் கொண்டு இங்கே வந்து சேர இவ்வளவு நேரம் கடந்து விட்டது. காலை மதுரையில் இருந்து புறப்பட்டு நாமக்கல், ராசிபுரம் என்று
ஒரு சில நிகழ்ச்சிகளையும் முடித்துக் கொண்டு இங்கே வந்து சேர காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது. பொறுத்தருள வேண்டும் என்று முதலில் வேண்டுகோள் விடுக்கிறேன். கடந்த 11ஆம் தேதி தொடங்கி இன்றைக்கு 18ஆம் தேதி வரையில் இந்த மண்டல செயற்குழு கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி என்று தொடர்ச்சியாக மண்டல செயற்குழு கூட்டங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு இன்றைக்கு மேற்கு மண்டல செயற்குழுவை நாம் திருப்பூரில் நடத்தி கொண்டிருக்கிறோம். தோழர்களே, நாளை பாண்டிச்சேரியிலே மண்டல செயற்குழுவை நிறைவு செய்வதாக அறிவித்திருந்தோம். தவிர்க்க முடியாத காரணங்களால் பாண்டிச்சேரிக்கு 24ஆம் தேதி நடத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம். ஆகஸ்ட் 17ஆம் தேதி நாம் நடத்த இருக்கிற தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கான செயற்குழு கூட்டங்கள் இவை. வழக்கமாக தேர்தல் நேரத்தில் அரசியல் இயக்கங்கள் மாநாடுகளை ஒருங்கிணைப்பதுண்டு. ஆனால் சிறுத்தைகள் இப்போது ஏன் மாநாடு நடத்துகிறார்கள் என்று சமூக ஊடகங்களில் விவாதங்களை நடத்துகிறார்கள். ஏதாவது சிறுத்தைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்க வேண்டும், திருமாவளவனை பற்றி பேச வேண்டும். இன்றைக்கு இது ஒரு வாடிக்கையாகிவிட்டது என்பதில்லை. இது சிறுத்தைகள் கொடுத்த பட்டம் இல்லை. சிறுத்தைகள் எனக்கு கொடுத்த பட்டம் சேரி புயல் என்பதுதான். ஆனால் இப்போது நான் சொன்ன பட்டங்கள் எல்லாம் உலகத் தமிழர்கள் எனக்கு தந்த பட்டங்கள். அதற்கு காரணம் திருமாவளவன் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமான ஒரு தலைவர், தமிழ் இனத்தின் நலனாளி, தமிழீழ விடுதலைக்கான களத்தில் நிற்கும் ஒரு தோழன் என்ற புரிதலின் அடிப்படையில் தான். ஆனால் இன்றைக்கு சில பேர், நீங்க என்ன சார் திடீர்னு தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நான் சொன்ன இந்த வரலாறு எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. உலகத் தமிழர்கள் அழைத்து என்னை சிறப்பித்த அந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு 2 வயசோ 3 வயசோ இருந்திருக்கும். ஊடகவியலாளர்களுக்கு 2 வயசு 3 வயசு குழந்தைகளை கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணு முழிக்காத குஞ்சு கொள்ளவாங்க. அந்த மாதிரி இருந்த தம்பிகள் இப்போது நம்மை பார்த்து விடுதலை சிறுத்தைகள் ஏன் தமிழ் தேசியத்தை பேசுகிறது என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். சாதியத்தை வேறறுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். இது நான் எழுதிய முழக்கம். எப்போது எழுதினேன் என்று எனக்கு நினைவில்லை. எப்போதோ 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய பழைய துண்டறிக்கைகளை தேடி பார்த்தால் கிடைக்கும். சாதியத்தை வேறறுப்போம், அது சாதி ஒழிப்புக்கான அரசியல், புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல். அதை வேறறுப்பதன் மூலம்தான் தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க முடியும். சும்மா தமிழனே வா என்றால் வரமாட்டான். ஏன்னா சாதியை தடுக்கிறது. தமிழர்கள் ஒருங்கிணைய முடியுமா என்றால் முடியாது. தமிழன் தான் ஆள வேண்டும் என்பது மேலோட்டமாக பார்த்தால் சரி என்று தோன்றும். ஆனால் அவன் சாதி வெறி பிடித்த தமிழனாக இருந்தால் அவன் ஆளுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சனாதன நம்பிக்கை உள்ள தமிழனாக இருந்தால் அவருடைய ஆட்சியை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சாதிய கட்டமைப்பு சரிதான், நியாயம்தான், இது கடவுளின் கட்டளைதான்
என்று நம்புகிறவன் தமிழனாக இருந்து அவன் தமிழ்நாட்டை ஆளக்கூடியவனாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆகவே தமிழன் என்பது மட்டும் ஒரு அடையாளமாக இருக்க முடியாது. சாதியை ஒழிக்கிற முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு தமிழன் நமக்கு தேவை. சாதியற்ற தமிழ்நாடு, சாதியற்ற இந்தியா, இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கனவு. இதுதான் விடுதலை சிறுத்தைகள் பேசும் தேசியம். பிஜேபி காரர்களும் தேசியவாதம் பேசுறாங்க, காங்கிரஸ்காரர்களும் தேசியவாதம் பேசுகிறார்கள், நாமும் தேசியவாதம் பேசுகிறோம். தேசியவாதம் என்றால் நாம் அனைவரும் ஒரே தேசத்தை சார்ந்தவர்கள் என்கிற உணர்வை வளர்த்தெடுப்பது. அப்படின்னா இந்தியன் என்பது ஒரே தேசம், இந்தியன் இந்தியன் அதுதானே சரி. அப்புறம் அதுல தமிழன் என்று ஏன் சொல்ல வேண்டும், தெலுங்கன் என்று ஏன் சொல்ல வேண்டும், மலையாளி என்று ஏன் சொல்ல வேண்டும்? இந்த அடையாளம் ஏற்பது சரியா என்ற கேள்விகள் எழும். எல்லாவற்றையும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பார்வையில் இருந்து நம்மால் தீர்வு காண முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய மொழி மராத்திய மொழி, பெருமைக்குரிய மொழி, பாரம்பரியமுள்ள மொழி என்று மொழி பெருமை பேசியவர் இல்லை. என்னுடைய மாநிலம் மராட்டிய மாநிலம், இந்த மாநிலத்திற்கென்று ஒரு பாரம்பரியம் உண்டு, பெருமை உண்டு, நான் மராட்டி என்றவர் மாநில பெருமை பேசியவர் இல்லை, மண்ணின் பெருமை பேசியவர் இல்லை. நான் இந்த சாதி, என் சாதியின் பெயர் மகர், இந்த மகர் என்கிற பெயரில் இருந்துதான் மகர் ராஷ்டிரா என்று உருவானது என்று சாதி பெருமையை, அவர் சாதி பெருமையை பேசியவர் இல்லை. நான் இந்து, இந்து மதத்திற்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, என்னுடைய பெற்றோர் ராம்ஜி சக்பால், ரமாபாய் என்றெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள். இது ராமனை லக்ஷ்மணனை நினைவுபடுத்துகிற பெயர்கள். ராமாயணத்தின் மீதும் மகாபாரதத்தின் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இருப்பதனால்தான் எனக்கு பீமா ராவ் என்று பீமனின் நினைவாக பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று ராமாயண பெருமையோ மகாபாரத பெருமையோ பேசக்கூடிய ஒரு இந்துத்துவவாதியாக புரட்சியாளர் அம்பேத்கர் எந்த இடத்திலும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. இதெல்லாம் இன்றைக்கு எல்லோராலும் பேசப்படுகிற அடையாள அரசியல். பிஜேபி காரங்களாம் நாங்க இந்து, உடனே இந்து என்று சொன்னால் அடுத்த கேள்வி என்ன சாதி என்பதுதான். வேற எந்த மதத்திலும் அடுத்து என்ன சாதின்னு கேட்க மாட்டாங்க. முஸ்லீம்னா முடிஞ்சது, முஸ்லீம் அவ்வளவுதான். இந்துன்னு சொல்லிட்டா இந்துல நீ யார், அடுத்த கொஸ்டின் அது வந்துடும், அது சப் கொஸ்டின், துணை கேள்வி வந்துடும். இந்து, இந்துன்னா நீ பிராமணனும் இந்துதான், பிராமணர் அல்லாதவர்களும் இந்துதான், தலித்துகளும் இந்து இருக்கிறார்கள், தலித் அல்லாதவர்களும் இந்துக்கள் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான சாதிகள் இருக்கின்றன. அதுல எந்த சாதி, சாதி சொன்ன உடனே என்ன சாமி கும்பிடுற, உன் குலசாமி என்ன, இதெல்லாம் வரும். ஆக இந்த அடையாள அரசியலை பேசக்கூடியவர் அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு சமகாலத்தில் உலக புகழ்பெற்ற தலைவராக இருந்தார். காந்தியடிகள் உலக புகழ்பெற்ற தலைவராக மிளிர்ந்தார். அந்த காலத்தில் தான் அன்றைய சமகாலத்து தலைவராக தோன்றியவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் காந்தியடிகளுக்கும் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் அவர்களது சமகாலத்து தலைவர்கள் யாருக்கும் தோன்றாத சிந்தனை, இந்த தேசம் ஒரு தேசமாக இல்லை என்கிற சிந்தனை.
பல்வேறு மொழிகள் பேசுகிற மக்கள் இங்கே வாழுகிறார்கள். மொழிகளின் அடிப்படையில் பல்வேறு தேசிய இனங்களாக இந்த தேசத்தில் மக்கள் சிதறி கிடக்கிறார்கள். பல்வேறு மதங்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் இந்த மண்ணில் வாழ்கிறார்கள். இவர்களிடத்தில் உயர்வு தாழ்வு உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பரப்பால் உயர்ந்தவன் பரப்பால் தாழ்ந்தவன் என்கிற சமூக கட்டமைப்பு இங்கே நீண்ட நெடுங்காலமாக உறுதிப்பட்டு கெட்டித்தட்டி இறுகி கிடக்கிறது. இதனால் கோடிக்கணக்கான மக்கள் இழிவுக்கும் சுரண்டலுக்கும் ஆளாக்கப்பட்டு வருகிறார்கள். அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று கவலைப்பட்ட ஒரே தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான். இந்த கவலை காந்தியடிகளிடமோ ஜவஹர்லால் நேரு அவர்களிடமோ இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த பாகுபாடுகளை எல்லாம் களைந்து இவர்கள் அனைவரும் ஒரே தேசத்தை சார்ந்தவர்கள் என்கிற உணர்வை பெற்று சமத்துவத்தோடு சகோதரத்துவத்தோடு இவர்கள் வாழ வேண்டும், அப்படி ஒரு இந்தியா இங்கே உருவாக வேண்டும் என்று கவலைப்பட்டவர், சிந்தித்தவர், இரவு பகல் பாராமல் அதற்கென்று உழைத்தவர் ஒரே தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான். அதனால்தான் மிக இளம் வயதிலேயே அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், சாதி அழித்தொழித்தல், சாதியை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற சிந்தனை, இந்த சொல்லாடல் காந்தியடிகளின் நாவில் இருந்து வரவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் தான் ஒரே தலைவர் தான். சமகாலத்தில் எத்தனையோ உலக புகழ்பெற்ற தலைவர்கள் தோன்றியிருந்தாலும் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற சிந்தனையை பெற்ற ஒரே தலைவர், பெற்றிருந்த தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதனால்தான் அவர் புரட்சியாளர் என்று நாம் அடைமொழியோடு அழைக்கிறோம். ஒரு மனிதனுடைய சிந்தனை இந்தியாவை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது, புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது, மாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இன்றைக்கு பேசப்படுகிற அரசியல், இயங்கிக் கொண்டிருக்கிற அரசியல், மாறிக்கொண்டிருக்கிற அரசியல் ஒரே ஒரு புள்ளியை மையமாக வைத்துதான். அந்த ஒற்றை புள்ளி புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற புள்ளி. ஆதரித்து பேசுவோர் ஒரு புறம், எதிர்த்து மறுத்து பேசுவோர் இன்னொரு புறம். மறுக்காமல் எதிர்க்காமல் ஆதரித்துக் கொண்டே எதிர்த்து செயல்படுகிறவர்கள் ஒரு புறம் இருக்கிறார்கள். அவர்கள்தான் RSS, சங் பரிவார், பிஜேபி. அவங்க அம்பேத்கரை எதிர்க்க மாட்டாங்க, விமர்சிக்க மாட்டாங்க, மறுக்க மாட்டாங்க. உங்களோட சேர்ந்து வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவார்கள், அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுவார்கள், அம்பேத்கர் சிலையை தொட்டு வணங்குவார்கள், அவர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தையும் தொட்டு வணங்குவார்கள். அவரை போல் ஒரு தலைவர் இல்லை என்றும் பாராட்டுவார்கள். ஆனால் அவருடைய அரசியலை முற்றாக காலி செய்யும் வேலையை செய்வார்கள். இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால், அம்பேத்கர் கண்ணாடி போட்டு பார்த்தால் தான் புரிந்து கொள்ள முடியும், அல்லது பெரியார் கண்ணாடி போட்டு பார்த்தால் தான் புரிந்து கொள்ள முடியும், அல்லது மார்க்சிய கண்ணாடி போட்டு பார்த்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். மோடி கண்ணாடி போட்டு பார்த்தால் புரிந்து கொள்ள முடியாது, அமித்ஷா கண்ணாடி போட்டு பார்த்தால் புரிந்து கொள்ள முடியாது. தோழர்களே, நாம் அம்பேத்கரின் பிள்ளைகள் என்பதால் தான் RSS, பிஜேபி உள்ளிட்ட சங் பரிவார்களை அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக விமர்சிக்கிறோம். அவ்வளவுதான். தனிநபர் தாக்குதல்களை எப்போதும் நாம் நடத்தியதில்லை. அமித்ஷா அவர்களை பற்றியோ, மோடி அவர்களை பற்றியோ, அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பிஜேபி தலைவர்களை பற்றியோ ஒரு நாளும் நாம்
தனிநபர் தாக்குதல்களை, அவர்களை பற்றி இழிவான விமர்சனங்களை, வெறுப்பை உமிழ்ந்ததில்லை. யாரை பற்றியும் அப்படி பேச மாட்டோம். அது நம்முடைய வேலை இல்லை. திராவிட இயக்கங்களோடு நாம் நட்பு பாராட்டியதற்கும் சங் பரிவார்களோடு நாம் எதிர்ப்பை எடுத்துக்கொண்டதற்கும் ஒரே காரணம், நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள், அவ்வளவுதான். பெரியாரின் பிள்ளைகள், அவ்வளவுதான். அந்த அரசியலை உள்வாங்கி இருக்கிறோம், அவ்வளவுதான். வேறொன்றும் இல்லை. அம்பேத்கருடைய அரசியலில் மொழி வழி தேசிய அரசியலும் உள்ளடக்கம். மற்றவர்கள் பேசுகிற தமிழ் தேசியத்தில் பிற மொழி வெறுப்பு உண்டு. பிறமொழி பேசும் இனத்தை இழிவு செய்யும் அரசியல் உண்டு. வெளிப்படையாகவே நீ தமிழனா தெலுங்கனா என்று கேட்கிற அரசியல் உண்டு. நீ தமிழனா கன்னடனா என்று பேசுகிற அரசியல் உண்டு. பெரியாரே தமிழன் இல்லை என்று சொல்லுகிற அரசியல். பெரியாரே தமிழன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அம்பேத்கரையும் தமிழன் இல்லை என்று தானே சொல்ல முடியும். மாமேதை மார்க்சை எப்படி தமிழனாக அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அங்கே வெறுப்பு அரசியல் இருக்கிறது. தமிழ் தேசியம் வெறுப்பை ஒருபோதும் உள்வாங்கியதில்லை. மேதகு பிரபாகரன் அவர்கள் பேசியதும் தமிழ் தேசியம்தான். அவர் சிங்கள இனத்திற்கு எதிராக வெறுப்பை உமிழவில்லை. சிங்களவர்களை பார்த்தால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர் எடுத்ததில்லை. சிங்கள பௌத்த பேரினவாதம் என்கிற ஒரு கான்செப்ட், ஒரு அரசியல், ஒரு ஆதிக்க கருத்தியல், ஒரு ஆதிக்க போக்கு, அதற்கு எதிராக உங்களோடு இணைந்து எங்களால் வாழ முடியாது, எங்களை இரண்டாம் தர மக்களாக நடத்துகிற போக்கு உங்களிடத்திலே இருக்கிறது. எனவே எங்களுக்கு காலம் காலமாக தனியாக ஆட்சி நிர்வாகம் இருந்திருக்கிறது. எங்களுக்கு என்று தாயகம் உண்டு, தேசியம் உண்டு, தன்னாட்சி உண்டு. எனவே எங்கள் மண்ணை நாங்கள் பிரித்து ஆள விரும்புகிறோம். தமிழ் ஈழம் வேண்டும். இது அவர் பேசிய தமிழ் தேசியம். எந்த இடத்திலும் சிங்களவர்களை எதிரான வெறுப்பை அவர்கள் சிங்களவர்களுக்கு எதிரான வெறுப்பை அவர்கள் உமிழ்ந்ததில்லை. சாதாரண உழைக்கும் சிங்களவர்களை அவர்கள் படுகொலை செய்ததில்லை. கூடிய அரசியல் இல்லை. நாம் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடத்துவதற்கு காரணமே பெரியாரையே தமிழன் இல்லை, இது பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண் என்று பேசுகிற திரிபுவாத அரசியல் இங்கே தலை தூக்கிய நிலையில் தமிழ் தேசியம் எங்கோ போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு வெறுப்பு அரசியலாக மாறிக்கொண்டிருக்கிறது. எப்படி இந்துத்துவ தேசியத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக சங் பரிவார்கள் முஸ்லிம் வெறுப்பு அரசியலையும் கிறிஸ்தவ வெறுப்பு அரசியலையும் இங்கே வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, இந்துவா திரளணும்னா முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பை பரப்ப வேண்டிய தேவை ஒரு உத்தியாக மாறியது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பை உமிழக்கூடிய நிலை. கிறிஸ்தவனை கண்டா அவன் மதமாற்றம் செய்யறான்னு அடிக்கணும், பாஸ்டரை கண்டா அடிக்கணும், பைபிளை கொளுத்தணும். முஸ்லீமை கண்டா இவன் எல்லாரையும் துப்பி போட்டு முஸ்லீமா மாற்றிட்டு இருக்கிறான், அதனால அவன் மாஸ்க் உடைய, இந்த மசூதி இந்து கோவில் இருந்த இடம் என்று சொல். இப்படி ஒரு அரசியல். முஸ்லீம் வெறுப்பு பாபர் மசூதி இடிப்பு வரை போனது. ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களை படுகொலை செய்ய வைத்தது. RSS பிஜேபி முன்னெடுக்கிற தேசியவாதம் இந்தியாவை இந்துக்களுக்கான தேசமாக மாற்றுவதுதான். இங்கே முஸ்லிம்களுக்கு வேலை இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு வேலை இல்லை, இது இந்துக்களுக்கான நாடு என்று சொல்லுவதுதான். அது இந்துத்துவ தேசியவாதம். அம்பேத்கர் அப்படி மதவழி தேசியவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை. மொழி வழி தேசியவாதத்தை
பெரிதாக அவர் பேசவில்லை. ஆனால் ஒவ்வொரு மொழிக்குமான உரிமை, மொழி உரிமை, இன உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு இடத்திலே சொல்லுகிறார், வடநாடு தென்னாடு என்கிற பேதம் இங்கே வளர்வது நல்லதில்லை. வட இந்தியா தென்னிந்தியா என்று இது பிரிந்துவிடக் கூடாது. ஆகவே வடக்கே டெல்லியில் சில காலமும் தெற்கே ஹைதராபாத்தில் சில காலமும் இந்தியாவின் தலைநகரம் இயங்க வேண்டும். இந்தியாவுக்கு 2 தலைநகரம் வேண்டும் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஏன்னா ஒரே இந்தியாவா இருக்கணும், இந்தியா மேலும் 2ஆ உடைஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சவர் அம்பேத்கர். ஏற்கனவே பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு. மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் என்று இந்தியா சுதந்திரம் அடைந்த போது வெள்ளைக்காரன் வெளியேறிய பிறகு மிக பெரும் புரட்சி வெடித்து 2 நாடுகளாக மாறி 3 நாடுகளாக மாறிவிட்டன. மேற்கு பாகிஸ்தான் தான் இப்ப பாகிஸ்தானாக இருக்கிறது. கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசமாக மாறிவிட்டது. பங்களாதேஷ் அது கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்ட காலம். ஆகவே மதவழி தேசியம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தில் புதிதாக உருவாக போகிற இந்தியா செக்யூலர் இந்தியா என்று பதிவு செய்திருக்கிறார். மதசார்பற்ற இந்தியா. இதை இந்து நாடு என்றோ அல்லது வேறு பெயரில் கிறிஸ்தவ நாடு என்றோ அல்லது இஸ்லாமிய நாடு என்றோ எந்த காலத்திலும் இது அழைக்கப்படக்கூடாது என்கிற தொலைநோக்கு பார்வையோடு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மதசார்பற்ற இந்தியா என்று இந்த இந்தியாவை உருவாக்க விரும்பினார். இதுதான் அம்பேத்கரின் அரசியல். ஆக மதவழி தேசியத்தை பேசுகிற RSS சங் பரிவார் அமைப்புகளுக்கு எதிர் அரசியல் என்னவாக இருக்க முடியும்? மொழிவழி தேசியம்தான் எதிர் அரசியல். நீ என்னை இந்துவாக இரு என்று சொல்கிறாய், நான் தமிழனாக உணர்ந்து இந்தியனாக வாழ விரும்புகிறேன் என்பதுதான் மொழிவழி தேசியத்தின் அரசியல். அப்படின்னா இந்தியாவை என் தேசமாக ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் எனக்கான இன அடையாளம் தமிழன் என்பதுதான். இது முரண்பாடானது இல்லை. ஏனென்றால் அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு பேசுகிற தமிழ் தேசியம், அரசமைப்பு சட்டத்தை ஏற்க மாட்டோம், நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்க மாட்டோம், நாடாளுமன்ற தேர்தலில் பங்கேற்க மாட்டோம், சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்க மாட்டோம், உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்க மாட்டோம், டெல்லியை தலைநகராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்த தேசிய கொடியை எங்கள் தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீ பாடுகிற தேசிய கீதத்தை நாங்கள் பாட மாட்டோம், நீங்கள் பாடுகிற வந்தே மாதரத்தை நாங்கள் பாட மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் தனி தமிழ்நாடு வென்றெடுக்க விரும்புகிறோம். இது ஒரு தமிழ் தேசியம். இப்படி நாம் பேசவில்லை. நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்குவதற்காக சாதி ஒழிக்க பெற்ற ஒரு இந்தியாவை கட்டமைக்க விரும்புகிறோம். இந்தியா முழுவதும் சாதிகள், பல்லாயிரக்கணக்கான சாதிகள் மக்களை பிளவுபடுத்தி வைத்திருக்கின்றன. இந்த சாதிய கட்டமைப்பு நீர்த்து போக வேண்டும். அதற்கு இந்தியா என்கிற ஒரு வடிவம் தேவைப்படுகிறது. இந்தியா எப்படி வேணாலும் போட்டும், தமிழ்நாட்டை மட்டும் தனியா நாம பிரிச்சுட்டா தமிழ்நாட்டுக்குள்ள சாதியை ஒழிச்சிட முடியும் அப்படின்னு நாம சாதிக்க முடியாது. இந்தியா முழுவதும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதன் மூலம் மெல்ல மெல்ல அதனுடைய விழுமியங்களை பாதுகாப்பதன் மூலம் இந்தியாவுக்குள் சாதிய கட்டமைப்பை எதிர்காலத்தில் நீர்த்து போக செய்ய முடியும். அது வீரியம் குறைந்து போகும். பேர் இருந்துகிட்டே இருக்கும், வீரியம் இருக்காது. நேர்த்து போகும். அது அரசமைப்பு சட்டத்தை உறுதியாக நடைமுறைப்படுத்தினால் நேர்த்து போகும். அதுதான் அந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான்
புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளைகளான விடுதலை சிறுத்தைகள். எனவே மொழிவழி தேசியம் ஒவ்வொரு மாநிலத்திலும் மலையாள தேசியம், தெலுங்கு தேசியம், கன்னட தேசியம், மராத்தி தேசியம், ஹிந்தி தேசியம், தமிழ் தேசியம் என்று மொழிவழி தேசியம் வளர்ச்சி பெற வேண்டும், வலுப்பெற வேண்டும். இந்த தேசிய இனங்களுக்கு இடையிலே ஒரு ஐக்கியம் உருவாக வேண்டும், ஒற்றுமை உருவாக வேண்டும். இந்த தேசிய இனங்கள் அனைத்தும் சேர்ந்து சமத்துவ இந்தியாவை வென்றெடுக்க வேண்டும். அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்க வேண்டும். இந்த புரிதலில் தான் நாம் பேசும் தமிழ் தேசியம் இருக்கிறது. இந்த அரசியலில் வெறுப்புக்கு இடமில்லை, சாதி ஒழிப்புக்குத்தான் இடம் உண்டு. இந்த அரசியலில் மொழி உரிமையும் இன உரிமையும் உள்ளடக்கமாக கொண்ட மாநில சுயாட்சி வேண்டும். பெடரலிசம் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. கூட்டாட்சி தத்துவம். டெல்லியில் இருக்கிற அரசாங்கமே முழு அதிகாரம் பெற்ற ஒரு அரசாக இருந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு மாநில அரசுக்கும் முழுமையான சுதந்திரம் வேண்டும், அதிகாரம் வேண்டும். இந்த மாநில அரசுகள் வலிமையோடு இருப்பதன் மூலம்தான் டெல்லி அரசு என்பது வலிமையாக இருக்க முடியும். இதுதான் பெடரல் ஸ்ட்ரக்சர், இதுதான் கூட்டாட்சி தத்துவம். ஆகவே அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற கூட்டாட்சி தத்துவம் இங்கே வலிமை பெற வேண்டுமானால் மாநில சுயாட்சி வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வேண்டும். கேரளாவுக்கும் வேண்டும், கர்நாடகாவுக்கும் வேண்டும், ஆந்திராவுக்கும் வேண்டும், மகாராஷ்டிராவுக்கும் வேண்டும் என்று சொல்லுவதுதான் சிறுத்தைகள் பேசும் அரசியல், மாநில சுயாட்சி அரசியல். ஆகவே நம்முடைய தமிழ் தேசியம் என்பது இரண்டு கூறுகளை கொண்டது. ஒன்று, கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்துவதற்கு ஏற்ப மாநில சுயாட்சி வேண்டும். இரண்டாவது, மதவழி தேசியம் கூடாது. மொழிவழி தேசியத்தின் மூலம் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற தேசியம். இந்த இரண்டு கூறுகளை நாம் செழுமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில்தான் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை அறிவித்திருக்கிறோம். எனவே மேற்கு மாவட்டங்களில் இருந்து குறைந்தது 2 லட்சம் பேராவது பங்கேற்க வேண்டும். மாநாட்டில் கலந்து கொள்வீர்களா? பங்கேற்பீர்களா? வெற்றி பெற செய்வீர்களா? தமிழக அரசியல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவோமா? நாம் கருத்தியல் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துவோமா? நம்முடைய இயக்கம் தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இல்லை, மக்களின் தேவைக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். நம்முடைய இயக்கம் பதவி பவிசுகளுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இல்லை, மக்களின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். எலெக்ஷன் வரும் போகும், நாம நீண்ட தூரம் போயிட்டு இருக்கோம், வழியில தேர்தல் வருது, அவ்வளவுதான். அதை ஃபேஸ் பண்றோம். அது 4, 8, 10, 12 அது பிரச்சனை கிடையாது. இது எம்எல்ஏ எம்பி பதவியா, அமைச்சர் பதவியா, அது பிரச்சனை இல்லை. இருக்கும், இல்லாமலும் போகும், வரும், வராமலும் போகும், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறாமலும் போகும். ஆனால் நாம் உள்வாங்கிக் கொண்ட அரசியலின் வீரியம் ஒருபோதும் குறைந்துவிடக் கூடாது. நம்முடைய வீறு கொண்ட நடை ஒருபோதும் தளர்ந்துவிடக் கூடாது. நம்முடைய களம் ஒருபோதும் நீர்த்து போகக்கூடாது. நம்முடைய அரசியல் மற்றவரிடமிருந்து முற்றிலும் மாறுபட்ட அரசியல். நாம் பேசும் அரசியலை மற்றவர்களால் பேச முடியாது. நாம் ஆடும் களத்தை மற்றவர்களால் கட்டமைக்க முடியாது. ஆகவே தேர்தலை ஒட்டி நிகழ்கிற எந்த சலசலப்புகளை பற்றியும் நாம் கவலைப்படக்கூடாது.
எழுதுறவன் எழுதட்டும், பேசுறவன் பேசட்டும். அவனுக்கு அதுல ஒரு மகிழ்ச்சினா மகிழ்ச்சி அடைந்து விட்டு போகட்டும். நமக்கு அது பற்றி கவலை இல்லை. அதை நாம் பொருள்படுத்த தேவையில்லை. நம்முடைய கடமை மக்களை அமைப்பாக்குவதும் அரசியல்படுத்துவதும் தான். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, ஆகஸ்ட் 17 உங்களை உளுந்தூர் பேட்டையில் நான் சந்திக்க விரும்புகிறேன். மேற்கு மாவட்டங்களில் இருந்து எல்லா தொகுதிகளில் இருந்தும் நூற்றுக்கணக்கான வண்டிகள் உளுந்தூர் பேட்டைக்கு வந்து சேர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து அனைவரும் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வீடு திரும்ப வேண்டும். அதே நேரத்தில் பாராளுமன்ற தொகுதி வாரியாக வந்து நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.